அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியான என்ன, இப்படிப்பட்ட இக்காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. ரிஷபராசியில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம் போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, ராசிநாதன் எங்கே இருந்தாலும் ராசிக்கு ஏதோ ஒரு வகையில் கஷ்டங்களை குறைத்து நன்மையை அதிகரிப்பாருங்க. அந்த வகையில் ரிஷபத்தில் உள்ள குரு உங்களுடைய தனஸ்தானத்தையும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுவதால் அந்த ஸ்தானங்கள் பலம் பெறுதுங்க. தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தருணமா அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதற்கு உறுதுணையாக உபஜயஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி ஆட்சி பெற்று இருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானாதிபதி புதன் நீச்ச நிலை நீங்கி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைவது நல்ல அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால ஆரோக்கியமான இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. சுக்கிரன், செவ்வாய், சனி மற்றும் புதன் ஆகிய 4 கிரகங்களும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுங்க. குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க. சூரியன், ராகு மற்றும் கேது ஆகிய கிரகங்களால் எந்தவித நற்பயனையும் எதிர்பார்க்க முடியாதுங்க. நன்மை செய்யும் கிரகங்களே அதிக சுபபலம் பெற்றுள்ளதால் பண வசதி என்பது ஓரளவு திருப்திகரமாக இருக்குங்க. சிறிது முயற்சிக்கும் போது எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. முதல் 2 தினங்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கோ அர்த்தாஷ்டக ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. குழந்தைகளுடைய கல்வி மற்றும் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. ஜீவனஸ்தானத்தில் கேது நிலை கொண்டுள்ளதால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடன் பகை ஏற்படக்கூடுங்க. எத்தகைய நிலையிலும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக்கோங்க. மனித பிறவியில் மிகப்பெரிய எதிரி முன்கோபம் தாங்க. இப்படிப்பட்ட இந்த முன்கோபத்தை நீங்கள் இந்த வாரத்தில் தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்தவரை உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. திருமணம் அல்லது புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் தனுசு ராசினருக்கு அந்த யோகம் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கு மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவான் சுபபலம் பெற்று திகழ்கிறாரு. இந்த காலகட்டங்களில் மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை தரும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. ராகுவினுடைய நிலையினால பொறுப்புகளும் வேலை சுமையும் உங்களுடைய பொறுமைக்கு சோதனையாக அமையுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை அமையுங்க. அந்த வேலை உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலையாகவும் அமைய இருக்குதுங்க. அலுவலக கடமை காரணமாக ஒரு சில வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்குங்க. பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குது. செவ்வாய், சனி இணைந்திருப்பதால சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகளை ஆராய்ந்து பார்த்தால் இது துல்லியமாக தெரியுங்க. அந்நிய நாடுகளில் வேலை பார்க்க ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டங்களில் நீங்க முயற்சிகளாங்க. வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக
தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குது. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இருக்குதுங்க. உற்பத்தியை ஓரளவு அதிகரித்துக் கொள்ளலாங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. சக கூட்டாளிகள் முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. சிறு அளவில் முதலீடு செய்து தொழிலை விருத்தி செய்து கொள்ளலாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுதுங்க. சில்லறை வியாபாரிகள், நடைபாதை விற்பனையாளர்கள் ஆகியோருக்கும் கூட நல்ல லாபத்தை பெற்று தருவாருங்க. சனி, செவ்வாய், சுக்கிரன் ஆகிய மூவருமே கூடுமான வரையில் கடன் வாங்காமல் செய்வது நல்லது. இந்த மாதம் கடன் வாங்கக்கூடிய அவசியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. வியாபாரம் அபிவிருத்தி சம்பந்தமாக சிலர் வெளி மாநிலங்களுக்கு சென்று வரக்கூடிய அவசியம் உருவாகுங்க. இதனால் லாபமே அதிகரிக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரான புதன் மற்றும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள இதர கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிக்குதுங்க இந்த மாதம் முழுவதும். இதனால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. தேர்வில் தெளிவான பதில் எழுதும் திறமை அதிகரிக்கும். நினைவாற்றல் தக்க தருணத்துல கை கொடுக்குங்க. அதே போல நேர்முக தேர்வுகள்ல உடனுக்குடன் மிகச் சரியான பதிலளிக்கும் சாதுரியத்தை புதன் உங்களுக்கு தந்தருள இருக்கிறாரு. தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் பல்கலைக்கழக உச்சநிலை முனைவர் பட்டம், டாக்டரேட் பெற்று தரும் அளவிற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு உச்ச பலம் பெற்றுள்ளதால் அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்துல நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூமி, விவசாயக்காரகரான செவ்வாய், ஜீவனக்காரகரான சனி பகவானுடன் சனியினுடைய ஆட்சி பீடமான கும்பராசியில் இணைந்திருப்பது உயர்ந்த யோக பலன்களை குறிக்குதுங்க. விளைநிலத்தை பார்த்தாலே தெரியுங்க. உங்களுடைய உழைப்பில் பூமி எங்கும் பசும் புல்லை பாயாக விரித்தது போன்ற நிலையை காணலாங்க. உடலிலும் உள்ளமும் மகிழ்ச்சியில் பூரிக்குங்க. சந்தையில் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுது. விளைநிலம் வாங்கும் யோகம் அமைந்துள்ளதையும் கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு ருணரோக ஸ்தானத்திற்கு சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுங்க. மனம் வேதனைப்படுங்க. உடல் நலனில கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல தனுசு ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராகுவிற்காக சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவிலில் தீபத்தில் சிறிது நல்லெண்ணையும் குருவிற்கு சிறிது பசனையும் சேர்த்துவாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது.